ஹல்லேலூயா ஹல்லேலூயா கிருபையே ஆமென் ஜீசஸ் ஓ ஜீசஸ் தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம் தெய்வ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம் நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நம் நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே அவர் நல்ல தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம் நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம் சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம் அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன் அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா
காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரின் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் போல் நீந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநெகேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் போல் நீந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநெகேமியா ஆவியை அழித்தே. இட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்று உள்ளதே. இட நம்பிக்கை தைரியம் அவர் கிருபை என்று உள்ளதே. தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. அமன் அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். எல்லாரும் கரைகளை தட்டி கர்த்தர் நம்மை நெருக்கமான பாதைகளில மடிந்து போவோம் என்கிற முடிவில் கர்த்தர் நமக்கு ஒரு திருப்புமனையை தந்திருக்கிறபடினாலே நாம் யாவரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், 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 ஆமென். நெருக்கப்பட்டோம், ஆனாலும் நாம் மடிந்து போகாதபடி, ஒருவரும் மடிந்து போகாதபடி கிருபை தந்தருளினாரு. உரபஷகரமனரகா ரிமனகதரலதினே மோஷெக்கரே. துதிப்போ 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 துதிப்போ. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கத்தாதி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். வல்லவரே, நல்லவரே, போதுமானவரே, அவர் கிருபை தமது ஜனத்திற்கு எப்போதும் உண்டு. கர்த்தர் தமது கிருபை அளிக்கிறவர், கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு கிருபை அளிக்கிறவர் எப்போதும் உண்டு. பிசாசு நம்மை மடங்கடித்து விடலாம் என்று நினைக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபையோ நம்மை தாங்குகிறது, அவருடைய தயவோ நம்மை எழும்ப பண்ணுகிறது, அவருடைய பலனோ நம்மை ஓட பண்ணுகிறது. Hallelujah Rabba Shekara Dinama Rigade Rigade Nama Rigadara Karadiname Rigade Riyanama. கர்த்தருடைய ஆவியானவரே, எங்களை சுத்திகரிக்கிற தேவ ஆவியானவரே, எங்களை பலப்படுத்துகிற தேவ ஆவியானவரே, மகிமையின் தெய்வமே, மகத்துவ ராஜனே, உம்மை நன்றியோடு 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 உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம்.
மரபாரிகதரா தீனமா ஷெக்கரே தினமனா அதிகந்தனா. எல்லாரும் சொல்லுவோம், பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆவியினாலே ஆகோ. எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற கர்த்தருடைய ஆவியினாலே ஆகோ. கர்த்தருடைய ஆவியினாலே ஆகோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். உங்க பலத்தினால் எங்களை எழுப்பி நடக்க பண்ணுங்கப்பா. உங்க பலத்தினால் நாங்கள் காலூன்றி நிற்க பண்ணுங்க ஆண்டவரே. உங்க பலத்தினால் ஊழியங்களை நடப்பிக்க கிருபை தாரும். Praise Jesus. Oh, praise Jesus. Oh, praise Jesus. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. வாய்களை திறந்து விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். அநேக ஸ்தோத்திரத்தினாலே தேவனுடைய அற்புதங்கள் நமது வாழ்க்கையில நடைபெறும். அநேக ஸ்தோத்திரங்களினாலே கர்த்தர் அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிறார். அநேக ஸ்தோத்திரங்களினாலே கர்த்தர் வானத்தை நமக்காய் திறக்கிறார். அநேக ஸ்தோத்திரங்களினாலே வானத்திலே நமக்கென்று ஒரு பலகணியை திறக்கிறார். பாபா பாரா காரா மனாரா காரா தீனா மாஷேகே. அநேக வாசஸ்தலங்கள் நமக்கு உண்டென்று சொல்லப்பட்டது போல நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு, நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படிக்கு, நமது ஜெபத்தை கேட்கும்படிக்கு இதோ அநேக பலகணிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்பொழுது அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களும் அந்த பலகணி வழியாய் பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் ஒரு தூபம் போல எடுத்து சொல்லுகிற, ஏனில் ஏறி சொல்லுகிற ஒரு பலகணியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடியால் விசுவாசத்தோடு ஆவில நிறைந்து கர்த்தரை உயர்த்தி துதிப்போ. மகிமையின் தெய்வமே, மகிமையின் தெய்வமே, மகிமையின் தெய்வமே, மகிமையின் தெய்வமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, Rabba Shekarat Dinama Rigadra Diname Nemo Rikarada Dinemo. Marada Devome, Marada Devome, Marada Devome, Marada Devome, Marada Devome, Marada Devome, Marada Devome. நன்றியோடு துதிக்கிறோம். உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இதே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இதே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் சத்தமாய் கிருபையே, ஆமே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்து. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம்
என்னை சூழ்ந்து கொண்ட நன்றி உள்ள இருதயத்தோடு சொல்லுவோமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆமே கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்ல நேரங்களிலா எனக்கு உதவி செய்த கிருபை இதே. ஒன்றுமில்ல நேரத்திலெல்லாம் உதவி செய்த கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையதே. ஆமென். ஊழியத்தின் பாதையிலெல்லாம் உயர்த்தி வைத்த கிருபை. சொல்லவோ கிருபையே கிருபையே மாறாதிரே ஷரமனரகதே. கிருபையே கிருபையே மாறாத. சொல்லுவோம் சொல்லுவோம் கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே. ஆமென். உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே. ஆமே கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ராமன் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்க கிருபை இல்லாம நான் வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம நான் ஜெயிக்க முடியாது. உங்க கிருபை இல்லாம நான் ஓட முடியாது. உங்க கிருபை இல்லாம நான் நிற்க முடியாது. உங்க கிருபை இல்லாம நான் வாழ்க்கையில பலப்பட முடியாது. உங்க கிருபையினால் எங்களை நிரப்புங்கப்பா. உங்க கிருபையினால் எங்களை தாங்குங்க ஆண்டவரே. உங்க கிருபையினால் எங்களை பலப்படுத்தும் ஐயா. ஷபரகரமனரகதரதினே ரிமனரதின மஷெகெரே கெரே தினமோ நிமனரிகரதினே கெரேதெரே ரிமனதராதிரி மனோஷிக்கெதெரே ரிமனகதரகதெனெகதெனே மனரதியனமனாரிகதெரே. நல்லவர் வல்லவர் அவர் நம்மை விட்டு ஒருபோது விலகாத கர்த்தர். என்னை விட்டு விலகாதவர், என்னை விட்டு விலகாத தேவ பிரசன்னம், என்னை விட்டு நீங்காத தேவருடைய கிருபை. கிருபையே 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 உங்க கிருபையினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஆமே, உங்க கிருபைக்காக காத்திருக்கிறோம். நீங்க இரக்க பண்ணும்படிக்கு உங்களுடைய இரக்கத்திற்காக எங்க வாழ்க்கையில நாங்கள் காத்திருக்கிறோம். உங்க கிருபைக்காக காத்திருக்கிறோம். உங்க கிருபைக்காக எங்களை தாழ்த்துகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, எங்களை நான் தாழ்த்துகிறேன். என்னை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் அப்பா. என்னை கிருபையினால் நிரப்பும்படிக்கு
தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று ஒரு வசனம் சொல்லுகிறது. தாழ்த்துவோமா? நம்முடைய இருதயங்களை தாழ்த்துவோம், நம்முடைய இருதயங்களை தாழ்த்துவோம், நம்முடைய இருதயங்களை தாழ்த்துவோம். எங்களுக்கு தாங்கப்பா, உங்க கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, உங்க கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. உங்களுடைய கிருபையில் நம்ம வாழ முடியாது. சத்துருவை ஜெயிக்க உமது கிருபை எங்களுக்கு வேண்டும். சாத்தானுடைய தந்திரங்களை நாங்கள் கண்டுகொள்ள உங்களது கிருபை எங்களுக்கு வேண்டும். இருளின் அதிகாரத்தை ஜெயிக்க உங்க கிருபை எனக்கு வேண்டும் ஐயா, உங்க கிருபை எனக்கு வேண்டும் ஐயா. எங்களுடைய பலவீனத்தில் உம்முடைய பலனை காணும்படிக்கு உமது கிருபை வேண்டும் ஐயா, உமது கிருபை வேண்டும் பரிசுத்த ஆவியானவரே. மரபா அதிகதர மனகா தினமனகதர கந்தனா திமர கந்தனா. கர்த்தருடைய வழியை கண்டுகொள்ள உங்க கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வழியை நான் கண்டுகொள்ள உமது வழியை நான் ஆராய்ந்து அறியும்படிக்கு உமது கிருபை எனக்கு வேணும். கேளுங்க கேளுங்க கேளுங்க, வாய்களை திறந்து இதோ கர்த்தர் தமது கிருபையை பொழிந்தருளுகிறார். தமது ஜனத்திற்கு அவர் கிருபையை பொழிந்தருளுகிறார். தமது ஜனத்திற்கு கிருபையை பொழிந்தருளுகிறார். மாரபா ஷகரதினமா. கர்த்தர் கிருபை உள்ளவர், கர்த்தர் இரக்கம் உள்ளவர், கர்த்தர் இரக்கம் உள்ளவர். அவர் இரக்கமுள்ள தேவன். தமது இரக்கத்தினால், கிருபையினால், தயவினால் நம்மை உயிர்ப்பிக்கிறவர். ரீமனா ஷகரதினமா. உமது அன்பின் ஆழங்களை அறிய எனக்கு கிருபை தாங்கப்பா. உமது அன்பின் ஆழங்களை அறிய எனக்கு கிருபை தாங்கப்பா. உமது வசனத்தின் ஆழங்களை அறிய உமது கிருபை தாங்காண்டவரே. உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்திலே நடக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. பரிசுத்த வாழ்க்கையில நான் வளர உமது கிருபை தாங்கப்பா. பரிசுத்த ஜீவியத்தில் நான் வளர உமது கிருபை தாங்கப்பா. ரிபரப ஷகர மனர கத நனதே ரிமனர கரதினை மோரிகரோதி நம ஷெக்கரே. ஆமென் 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 ஆமென். எல்லா கிருபைக்கு விரோதமாய், தேவனுடைய வல்லமைக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளுக்கு எதிராக நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். கர்த்தருடைய நாமத்தில் எதிர்த்து நிற்கிறோம். கர்த்தருடைய நாமத்தில் எதிர்த்து நிற்கிறோம். கர்த்தருடைய நாமத்தில் எதிர்த்து நிற்கிறோம். ஷபரபரகதினமா அரிகதரமா அரிகதரிமனா கதகதினமா அரிகதினமா. விடுதலை நாவியானவரே, எங்கள் மத்தியிலே விடுவிக்க வருகிறவரே, ஆளுகை செய்கிறவரே, எங்கள் மத்தியிலே முழுவதுமாய் விடுவிக்கும்படிக்கு ஆளுகை செய்கிறவரே, ஆளுகை செய்கிறவரே, ஆளுகை செய்கிறவரே, ஆளுகை செய்கிறவரே. ஆமென் ஆமென் ஆமென். இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. இதோ கர்த்தருடைய ஆவியானவர் முழுமையாய் நமக்குள்ளே கிரிகளை நடப்பிக்கும்படிக்கு, கிருபையினால் நம்மை நிரப்பும்படிக்கு, தாளந்துகளினால் நிரப்பும்படிக்கு, அபிஷேகத்தினால் நிரப்பும்படிக்கு, வசனத்தினால் நிரப்பும்படிக்கு ஒப்பு கொடுப்போ, ஒப்பு கொடுப்போ, ஒப்பு கொடுப்போ, ஒப்பு கொடுப்போ, ஒப்பு கொடுப்போ. கிருபை மேல் கிருபை அடைய செய்கிற தெய்வமே, பலத்தின் மேல் பலனை அடைய செய்கிற தெய்வமே, மகிமை மேல் மகிமை அடைய செய்கிற தெய்வமே, ஊற்றுங்கப்பா கிருபையின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. இப்பொழுது எங்கள் மத்தியிலே கிருபையின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. கிருபை பொழிந்தவர்கள் ஆவியை ஊற்றுங்க. கிருபை நிறைந்த பரிசுத்த ஆவியானவரே, நிரப்போ 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 நிரப்போ. அரபரகத நம நரதர கரதி நம ஷெகெரி கரதி நம நிமன கலரலமா. எல்லாம் தாகமாய் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் ஒரு விசேஷித்த கிருபையை இதோ சபையில் அவர் ஊற்றுகிறார். விசேஷித்த கிருபையை கர்த்தர் சபையில் ஊற்றுகிறார். ரிமனா மலிகரா. இதுவரை நாம் கடந்து போக முடியாத பாதைகளை கடந்து போகத்தக்கதான கிருபையை கர்த்தர் நம் மீது ஊற்றுகிறார். இதுவரை நாம் ஜெயிக்க முடியாத சத்துருக்களை ஜெயிக்கும்படிக்கு கர்த்தர் இதோ தமது கிருபை அளிக்கிறார். ஓ, இது என்னால முடியாது, இந்த வேதனை என்னால தாங்க முடியாது, இந்த கண்ணீரை என்னால கடந்து போக முடியாது என்று நிற்கிற சூழ்நிலையில இதோ கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, என் கிருபை உனக்கு போதும்,
என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். உபத்திரவத்தில் என் கிருபை உனக்கு போதும், கண்ணீரிலே என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் கிருபை உனக்கு போதும், அவமானமான நாட்களிலே என் கிருபை உனக்கு போதும் என்றவரே. பாபா 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 ரகதரம் மரகதர மனரகதர லமஷிகெதெரிகிதி நம நிமனகதர மனகரதி நமஷிகெதெரிகிதி நம. எல்லாரும் கேளுங்க, என்னுடைய பாதையில உமது கிருபை எனக்கு வேண்டுமாப்பா. என் குடும்ப வாழ்க்கையில உமது கிருபை வேணுங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் உமது கிருபை வேணுங்கப்பா. அப்பா அப்பா கேளுங்க 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 கேளுங்க. என்னுடைய கையின் பிரயாசங்கள் உம்முடைய கிருபை எனக்கு வேணுங்க ஆண்டவரே. என்னுடைய கையின் பிரயாசங்கள் உம்முடைய கிருபை வேணும் ஐயா. வத்திக்க பண்ணுகிற கிருபை தாருங்க ஆண்டவரே. ரீபா ஷேக்கரா, என்னது எல்லைகளை விஸ்தாரமாக்குகிற கிருபை நான் நிரப்புங்க ஆண்டவரே. என்னது பலத்தில இன்னும் அதிகம் அதிகமா உரபா ஷேக்கது கழுகுக்கு சமமான வாழ வயது ஆக்குகிற கிருபையினால் என் சரீரத்தை நிரப்புங்க ஆண்டவரே. கிருபையினால் என் சரீரத்தை நிரப்புங்கப்பா. ரிபன மரகத நம நரகத நம நிகிரிதி நம ஷிகிதிரிகிதிரி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, 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 நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரிபரபா ஷேக்கரா தினமா ரிகதே மனா திரிகெந்திரே திரிமனா தினமனா திரிகெதிரே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் நல்லவரே என்று வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உள்ளவரே என்று வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. ஆமென். உன்னத உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்கா. அவர் நல்லவர், அவர் நல்லவரே என்று வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள். அந்நாளில் தாம் பாதம் அமர்ந்த அந்நாளில் ஜெபம் கேட்டா. அந்நாளில் தாம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டா. அநாதையாய் அழைந்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தா. அநாதையாய் அழைந்த அந்த ஆகாரின் துயர். கரைகளை தட்டி சொல்லுவோம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்க. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினவர். பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கிறவர். தாழ்வில் இருந்த உன்னை தயவாய் தூக்கியவர். தாழ்
வாழ்வில் இருந்த உன்னை தயவாய் தூக்கினவர். உன்னத தேவை உன்னுடன் இருக்க உள்ளமை கள. எல்லாரும் உணர்ந்து பாடுவோம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை. அவர் நல்லவர், அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே. நன்மைகள் ஆமென் ஆமென் ஆமென். அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே. நன்மைகள் குறையாது. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காது. ஆமென். உன்னத தேவன் உள்ளமை கலங்காது. இயேசு உன் முன் நடந்தா நீ யோர்தானை கடந்திடலாம். இயேசு உன் முன் நீ யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தா அந்த எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தா அந்த எரிகோவை தகர்த்த. ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காது. ஆமென் ஆமென். அவர் நல்லவர், அவர் நல்லவரே, என்று வல்லவரே. நன்மைகள் ஆமே. இயேசுப்பா நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் என்னுடன் இருக்க. ஆமென். உன்னத தேவை உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காது. அன்னாலின் தம் பாதம் அமர்ந்த அன்னாலின் ஜெபம் கேட்டா. அன்னாலின் தம் பாதம் அமர்ந்த அன்னாலின் ஜெபம் கேட்டாவர். அநாதையாய் அழைந்த அந்த ஆகாரின் துயர் கேட்டார். அநாதையாய் அழைந்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை. உள்ளமே நீ ஏன் கலங்குற? ஆத்துமாவே நீ ஏன் தியங்குற? கர்த்தரை நோக்கி காத்திரு, அவர் உன்னை ஆதரிப்பார். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, என் இருதயமே, நீ ஏன் உனக்குள் தியங்குகிறாய்? நீ ஏன் உனக்குள் கலங்குகிறாய்? நீர் ஏன் பயப்படுகிறாய்? உர்ரமா ஷிகரோ ரீமனா ரீமனா. யோர்தானை கலங்க பண்ணுகிற இதோ கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். யோர்தானை உனக்காய் பாதைகளை திறக்கிற தேவ பலன் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. ஆத்துமாவே, உள்ளமே, கலங்காதே, திகையாதே. அரபா திகதா திகதன மனகதனா ரீமனா. அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை ஆதரிப்பார். என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர், என் ஆத்தும நேச, என் ஆத்துமாவின் சுகத்தை விரும்புகிறவர், என் ஆத்துமாவை பாதாளத்துக்கு விடுவிப்பவர், அக்கிரமத்திற்கு விடுவிப்பவர், நோய்க்கு விடுவிப்பவர், சஞ்சலத்துக்கு விடுவிப்பவர். என் ஆத்துமாவை முழுமையா மனமான கதரா தினை மன நிகதரா. ஆமே ஆமே ஆமே. பாதாளத்துக்கு தப்புவிக்கிறவரு, மரண இருளுக்கு தப்புவிக்கப்படுற என் ஆத்துமாவை தப்புவிக்க வந்தவரே. மரபா திகதர மனகதரா கராதி நமா. கலங்காதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே, திகையாகாதே. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். தேவ பிள்ளையே, உன் ஆத்துமாவை சஞ்சலப்படுத்துகிற சத்துருவானவனே, இதோ மிதிக்கிற காலம் வருகிறது, மடங்கடிக்கிற காலம் வருகிறது.
நமது ஆத்துமாவுக்கு விரோதமாய் சத்துருவானவன் கொண்டு வருகிற சகல யுத்தங்களிலும் இதோ கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். பாபா பாபா ரகத ரமன கத ரமன கத ரமன கத நம. ஜெபிங்க 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 ஜெபிங்க. இன்னும் 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 இன்னும். ஆமென் ஆமென் ஆமென். இட கொடுங்க. இது கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஆத்துமாவிலே ஆளுகை செய்து நம்மை முற்றிலுமாய் விடுவித்து ஊராமா ஷிகரதி நம பசுமையான புல்வெளியில என் ஆத்துமாவை கொண்டு செல்லுகிறவரு, அமர்ந்த தண்ணீர் அண்டியில என் ஆத்துமாவை கொண்டு செல்லுகிறவரு, அமெரிக்கையான தேசத்துல என்னுடைய ஆத்துமாவை குடியேற செய்கிறவரு, அமெரிக்கையான வாழ்க்கையை எனக்கு என் ஆத்துமாவுக்கு தருகிறவரு, அமெரிக்கையான சமாதானமான ஜீவனை பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொள்வோம். இனி சஞ்சலம் இல்லை, இனி கவலை இல்லை, இனி திகில் இல்லை, திகில் ஊட்டுகிற காரியம் இல்லை, பயமுறுத்துகிற காரியம் இல்லை. என்னுடைய ஆத்துமாவை கர்த்தர் காத்தா, எனது ஆத்துமாவை கர்த்தர் காத்தா, எனது ஆத்துமாவை கர்த்தரே காத்தா. ஊர பர பர கதர கதின மன கதர கதின மன கதர நம ஷகதர கதர கதின மன கதர மனோ கதர கதினம இபரி கதர மன கதர கதினம ரி கதர கதர திரி மேரே கரோ ரபா ஷகதரே ரிமன கதர மன கதர கதர பர நம. ஆவில நிரந்து ஆவில நிரந்து கர்த்தருடைய ஆவில நிரந்து ஆவில நிரந்து இன்னும் 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 கர்த்தருடைய ஆவிக்குள்ளாகி இதோ தேவ பிரசன்னத்துல அவருடைய கிருபையினாலே கடந்து போகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தரலோ 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 தந்தரலோ. இதோ விடுவிக்கிறவுடைய கரம் இறங்குகிறது, இதோ விடுவிக்கிறவுடைய கரம் இறங்குகிறது, இதோ விடுவிக்கிறவுடைய கரம் இறங்குகிறது. என்னை முற்றிலுமாய் விடுவிக்கிறவுடைய கரம் என் சிரசில் மேலே இறங்குகிறது. ரிமனா திகது நமா திகதி நமா ஷெக்கதரே தினி நமா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தருடைய கரம் என் சிரசில் மேல இறங்கட்டும், என் சிரசில் மேல இறங்கட்டும், என் சிரசில் மீது இறங்கட்டும், என் சிரசில் மேல இறங்கட்டும், என் சிரசில் மேல இறங்கட்டும், என் சிரசில் மேல இறங்கட்டும். ஓ இதோ கர்த்தர் ஒரு திருப்புமுனையை நமது வாழ்க்கையில கட்டளையிடுகிறார். இதோ கர்த்தர் ஒரு திருப்புமுனையை நமது வாழ்க்கையில கட்டளையிடுகிறார். ஆமென் 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 ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை, ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு திருப்புமுனை. ஷபரபரகதரமன ஷெகதரே ரிமனகதரமன கதரமன கொரோதினமா. ஆபாராபா ரிபனரபா ஷபரக மரபரக்கரோ ஷபரகதரே கதினமாரி கதரே ஷபரிகனதினமா. ஆமென் ஆமென். இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே விடுதலை, இயேசுவின் நாமத்திலே விடுதலை. அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. ஆவில் இருந்து
கர்த்தர் கொடுக்கிற விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் கொடுக்கிற விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென், ஆமென், ஆமென். என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஓ ரிபனை வரை வருகிறது மனாரிகதரகதி என்னமா ரிபரிகதரா பராத்திரிகதரே ரிபரஷகதரே ரிமனிகதரகதர மனாரிகதரே துரோஷகதரே. விடுதலை, 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 விடுதலை. ஆத்துமாவில் விடுதலை, ஆவியில விடுதலை, ஆவியில விடுதலை, ஆத்துமாவில விடுதலை, பூரண விடுதலை. Oh Jesus, oh Jesus, oh Jesus, oh Jesus. நன்றி பரிசுத்தாவியானவர், 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 நன்றி பரிசுத்தாவியானவர். ஒரு படைகதரகி Hallelujah. Hallelujah. Jesus. Oh Jesus. Oh Jesus. Oh Jesus. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமை கொடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமை கொடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ. ஆமென். வெற்றி கொடி நாம் வீர நடை நடந்திடுவோ. கோலியாத்தை முறியடிப்போ, இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். சொல்லுவோம். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வெற்றி கொடி பிடித்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆமென். வெற்றி கொடி ஹல்லேலூயா, வீர நடை நடந்திடுவோம். ஆயிரந்தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆயிரந்தான் துன்பம் வந்தாலும் அணுகாது
உண்டு. நாம் அழகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஆவியின் பட்டயத்தினாலே ஆமென். ஆவியின் பட்டயம் உண்டு. நாம் அழகை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீர நடை நடந்திடுவோம். நாம் வீர நடை நடந்தி கோலியாத்தை முறியடிப்போம். கோலியாத்தை முறியடிப்போம். இயேசுவின் நாமத்தினால் கோலியாத்தை முறியடிப்போம். இயேசுவின் நாமத்தினால் ஆமென். நாம் பிசாசை வென்றிடுவோம். ஆமென். ரிபானா மாரகாரா தீனா மாஷேகோரோ சாட்சை வென்றிடுவோம். விசுவாசಕ್ಕೆ ஜெயத்தா நாம் பிசாசை வென்றிடுவோம். உற்சாகமாக விசுவாசಕ್ಕೆ ஜெயத்தா நாம் பிசாசை வென்றிடுவோம். ஆமென். விசுவாசಕ್ಕೆ ஜெயத்தா நாம் பிசாசை வென்றிடுவோம். விசுவாசಕ್ಕೆ ஜெயத்தா பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆமென். ஓ ராமநாகா தெருகே தேனே மோஜோ விமானா ஷரதினே விமானா ரகாராதே. வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீர நடை நட ஆமென். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகா. ஆவியின் பட்டயம் ஆவியின் பட்டயம் உண்டு. நாம் அழகையவே அல்லேலூயா. ஆவியின் பட்டயம் உண்டு. நாம் அழகையை வென்று விட்டோம். ஆமென். உரமனைக்கிறது அழகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் ஆவியின் பட்டயம் உண்டு. அல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். வசனம் என்கிற பட்டயம், ஆவி என்கிற பட்டயம், பரிசுத்தம் என்கிற பட்டயம், விடுதலை என்கிற பட்டயம், ரட்சிப்பு என்கிற பட்டயம், கிருபை என்கிற பட்டயம், அபிஷேகம் என்கிற பட்டயம். ஆமென் 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 ஆமென். ரிபலா ஷேகரே தினமா ரிகரா தினமா நகதரா. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பட்டயத்தில் சத்துருவை முழுவதுமாய் மடங்கடிக்கும்படிக்கு கர்த்தர் தந்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கோலியாத்து போன்ற நமக்கு விரோதமாய் கொக்கரிக்கிற, நமக்கு விரோதமாய் சவால் விடுகிற எல்லா மனுஷனுடைய சவால்களை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது முறியடிக்கிறோம். எங்களுடைய ஜனத்துக்கு விரோதமாக, எங்களுக்கு ஜனத்துக்கு விரோதமாக பிசாசானவன் ஏறெடுக்கிற எல்லா சவால்களையும் இப்பொழுது நிர்மலமாக்குகிறோம். எல்லாரும் கரைகளை தட்டி கர்த்தர் கொடுத்து ஜெயித்திருக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். மரபரிகராதீனமா ரிபரிகரோதீனமா. நமக்கு விரோதமாய் உண்டாக்கப்பட்ட சவால்களை இயேசுவின் நாமத்தில், என்னுடைய ஜனத்துக்கு விரோதமாய் உண்டாக்கப்பட்ட சவால்களை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது முறியடிக்கிறோம். வெட்கப்பட்டு போவாயாக, வெட்கப்பட்டு போவாயாக, வெட்கப்பட்டு போவாயாக, வெட்கப்பட்டு போவாயாக. ஆமென் 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 ஆமென். மனிதர்கள் நமக்கு விரோதமாக இட்ட எல்லா சவால்கள் இப்பொழுது செயலிழந்து போகட்டும்.
மனுஷர்கள் நமக்கு விரோதமாக இட்ட சாபங்கள், சாபத்தினான வார்த்தைகளை கர்த்தருடைய நாமத்தை கொண்டு இப்பொழுது சுட்டரிக்கிறோம், 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 சுட்டரிக்கிறோம். ஷபரகா தினமா ரிகதராமா ரிக்கரா தினமா ரிக்கரா திரி தினமா ஷெக்கதரே. இனி ஒருபோது நீ வாயை திறவாதபடி இயேசுவின் நாமத்துல உன் வாயை கட்டுகிறோம். சாத்தானே, உனது வாயை கட்டுகிறோம். பொல்லாத சாத்தானே, உனது வாயை கட்டுகிறோம். ஆமென், ஆமென். என்னுடைய ஜனத்துக்கு விரோதமாய் உன் வாயை இனி நாவை திறவாதபடி உன் வாயை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். பாபா பாபா ரபா ரகரமன ரகதரமன ரிகதே ரிமன ரகதனி நேமஷெகதரே எல்லாம் கட்டி ஜோமனுங்க, கட்டி ஜோமனுங்க, கட்டி ஜோமனுங்க. நீங்க கட்டும் பொழுது இதோ கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காய் சகல விடுதலையை கட்டவிழ்க்கிறார். நீங்கள் சத்துருவுக்கு விரோதமாய் விசுவாசத்தில் கட்டுகையில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய எல்லைகளிலே சகல விடுதலையை கட்டவிழ்க்கிறார். நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ இதோ பரலோகத்திலிருந்து கட்டவிழ்க்கிற ஒரு வல்லமை கடந்து வருகிறது. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் எங்களுக்காய் யுத்தம் பண்ணுமாப்பா. கர்த்தாவே எங்களுக்காய் யுத்தம் பண்ணுங்க. கர்த்தாவே எங்களுக்காய் யுத்தம் பண்ணும். கர்த்தாவே எங்களுக்காய் யுத்தம் பண்ணும் ஐயா, எங்களுக்காய் யுத்தம் பண்ணும். Jesus, Jesus, oh Jesus, oh Jesus. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். கரங்களை உயர்த்தி சொல்லுமா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. இரு கரங்களை உயர்த்தி ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்களை ஆட்கொண்டவரே, எங்களை முழுவதுமாய் ரட்சித்தவரே, எங்களை முழுவதுமாய் விடுவித்தவரே,
எங்களை முழுவதுமாய் பரிசுத்தப்படுத்தினவரே, எங்களை முழுவதுமாய் உமது பிள்ளையாய் மாற்றினவரே, எங்களை முழுமையாக்கினவரே, இந்த உலகம் எங்களை குற்றுயிராய் விட்ட பொழுது, இந்த உலகம் எங்களை சின்ன பின்னமாய் ஆக்கின பொழுது, இந்த உலகம் எங்களை ஒருபோதும் தலையெடுத்து நடக்க கூடாதபடி எங்கள் வாழ்க்கையை சிதைத்த பொழுது, எங்களை முழுமையாக்க வந்தவரே, எங்களை முழுமையாய் குணமாக்க வந்தவரே, எங்களை முழுமையாய் இரட்சிக்க வந்த தெய்வமே, நீரே எங்கள் நல்ல சமாரியன், நீரே எங்கள் நல்ல சமாரியன், நீரே எங்கள் நல்ல சமாரியன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை தேடி வந்த நல்ல சமாரியன், நமது வாழ்க்கை முழுமையாய் மாற்றும்படிக்கு நம்மை தேடி வந்த நல்ல சமாரியன். We worship you, Lord. We worship you, Lord Jesus. We welcome the Holy Spirit. Praise the Lord. Karvo. மார்க் 14 36 37 38. எல்லாரும் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். மார்க் 14 36 37 38. அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்றார். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயோ? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன ஜெபம் அப்படின்னு சொன்னா, எந்த பாத்திரத்தை நீங்கும்படி ஜெபிக்கணும், எந்த பாத்திரத்தை நீங்கும்படி ஜெபிக்க கூடாது என்கிற காரியத்தை இங்க கற்றுக் கொடுக்கிறார். பாத்திரம் அப்படின்னு சொன்னா உபத்திரவம். இந்த இடத்துல பாத்திரம் அப்படின்னு சொன்னா பாதை, கடந்து போகிற பாதை, இடுக்கமான பாதை. சிலுவை பாதைக்கு யாரும் பாத்திரவான் அல்ல, தனது ஒரே குமாரன் ஏகசுதனாகிய இயேசு கிறிஸ்து தான் பாத்திரவான் என்று பிதா கண்டு, சிலுவை பாதைக்கு, இந்த உபத்திரவ பாதைக்கு பாத்திரமாக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். எல்லாம் நன்றாயிருந்தது. அவர் பிசாசு துரத்தும்போது நன்றாயிருந்தது. அற்புதங்களை நடப்பிக்கும் பொழுது நன்றாயிருந்தது. அதிசயங்களை செய்யும் பொழுது நல்லா இருந்தது. ஜனங்கள் எல்லாம் ஓசனா என்று பாடும் பொழுது நல்லா இருந்தது. தனக்கென்று ஒரு கூட்டம், ஒரு சீஷர் கூட்டம் கிடைத்த உடனே நன்றாயிருந்தது. வாக்கின் வல்லமை இருந்தபோது நன்றாயிருந்தது. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை சில வேளைகளிலே அற்புதமாய் மனிதனுடைய ஸ்தோத்திரம் நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கும் பொழுது அற்புதமாய் தப்பிச்சு போறாரு. அவரை கொல்லும் பொழுதுக்கு ஜனங்கள் கூடும் பொழுது அற்புதமாய் அவர்களிடத்திலிருந்து காணாமல் போகிறார். இதெல்லாம் செய்யும் பொழுது நன்றாயிருந்தது. தண்ணீர் மீது இயேசு நடந்தார், நன்றாயிருந்தது. மரித்த பெண்ணை பார்த்து தலித்தோமே எலும்புப்பா அப்படின்னு சொன்னார், நன்றாயிருந்தது. இவருடைய புகழ் தேசமெங்கும் பரவிற்று. ரோம ராஜ்யம் எங்கும் இயேசு ஒருவர் இருக்கிறார்
அவர் அநேக காரியங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். ஒரு பெருங்கூட்டம் அவரை பின்தொடர்கிறது. எல்லாம் நன்றாயிருந்தது. ஆனால் அந்த பாத்திரத்தோட, அந்த பாதையோட, உபத்திரவமான ஒரு பாதையை இயேசுவுக்கு பரலோகம் அளித்திருந்த பொழுது, இப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன ஜெபிக்கிறார்னு சொன்னா, இதுவரை கொண்டு வந்த பாத்திரம்லாம் எனக்கு நல்லதா இருந்துச்சு, தேவகுமாரனுங்கிற அழைக்கிற அழைப்பு அந்த பாத்திரவானா இருந்த சந்தோஷம். ஆனா நான் சொல்லி வந்த இந்த லிஸ்ட் எல்லாம் போக, இப்பொழுது நான் இருக்கிற கெத்செமனே தோட்டத்துல சிலுவை பாதையில போகிறதுக்கு நீர் என்னை பாத்திரவானாய் தெரிந்து கொண்டீரே, ஒருவேளை இது என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யுங்க அப்படின்னு இயேசு ஜெபிக்கிறார். இயேசு ஜெபித்த ஜெபங்களில் கேட்கப்படாத ஜெபம் இது ஒண்ணுதான். பிதாவே இப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறேன் என்று இயேசு ஜெபமுன்ன முதற்கொண்டு, ஜெபத்தின் முதற்கொண்டு எல்லா ஜெபத்தையும் பிதா கேட்டார். ஆனால் இயேசு தன்னுடைய குமாரன் பிதாவினிடத்தில் கேட்ட பொழுது கேட்ட ஒரே ஒரு ஜெபம், கேட்கப்படாத, கேட்காத, பதில் தராத ஒரே ஒரு ஜெபம். என்ன ஜெபம் அப்படின்னு சொன்னா, இந்த ஜெபம் தான். இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். அல்லேலூயா. இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் அப்படின்னு இயேசு பிதாவை பார்த்து ஜெபிக்கிறார். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேசிக்கிற மிகவும் அன்பான பிள்ளைகள், செல்ல பிள்ளை ஒரு பிள்ளை இருக்குது, என்ன வேணாலும் செய்வீங்க. ஆனா சில சமயம் அந்த பிள்ளைக்கு செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது என்கிற சமயத்தில் உங்க பிள்ளைகளை உங்களை மிகவும் வருந்தி கேட்கும் போது உங்க இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, கல்லாகும். என்னாகும்? உதாரணமாய் நமது பிள்ளை, ஒரு உதாரணமாய் சொல்றேன், ஒரு பிள்ளை படுத்த படிக்க வியாதியில் இருக்கும் பொழுது தண்ணி கொடுக்க கூடாது. பொதுவாக நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது தற்கொலைக்கு முயற்சி செஞ்சவங்க விஷயத்தை அறிந்தி தற்கொலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு தண்ணி கொடுக்க கூடாது. ஆனா அந்த சமயத்தில், அந்த ட்ரீட்மெண்ட் சமயத்தில் உயிரே போகும். ஒரு டாக்டர் என்ற சொன்னாரு, ஒரு முறை பாய்சன் அடிச்சு ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்துட்டான்னா அதுக்கப்புறம் அவன் பாய்சன் அடிக்க மாட்டான். ஏன்னா பாய்சன் அடிக்கிறத விட ட்ரீட்மெண்ட் அவ்வளோ கொடூரம். தண்ணி கொடுக்க கூடாது. தாகம்னா தாகம், உயிர் போகிற தாகம் இருக்கும். பக்கத்துல நீங்க நிக்கிறீங்க, உங்க பிள்ளை உங்களை பார்த்து கேட்குது, அப்பா நீங்க எவ்வளவா என்னை நேசிக்கிறீங்க, ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்கன்னு சொன்னா நீங்க கொடுப்பீங்களா? பிள்ளை கேட்குதேங்கிற ஒரு ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் கொடுக்க கூடாதுங்கிற சூழ்நிலையில உங்க இருதயம் எப்படி வேதனைப்படும், எப்படி கல்லா இருக்கும். பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அந்த மூவியை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மூவியை பார்க்கலைன்னா பாருங்க. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட். பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல ஒரு ரோமன் கேத்தலிக் ஃபாதர் தான் அந்த டைரக்ட் பண்ணி மூவி எடுத்தார். இயேசுனுடைய பாடுகளை எவ்வளவு ஆழமாய் அவர் தியானித்திருந்தா அந்த படத்தை, அந்த சினிமாவை எடுத்திருப்பாரு அப்படின்னு நமக்கு புரியும். அதுல ஒரு காட்சி, என்ன காட்சினா, பிதாவே என் ஆவியை விடுகிறேன் என்று விட்ட உடனே வானத்திலிருந்து ஒரு கண்ணீர் துளி வானத்திலிருந்து அப்படியே பூமியில விழுந்த உடனே பூமி அதிர்வு உண்டாகிற ஒரு காட்சியை அதில் காமிச்சிருப்பாங்க. அவ்வளவு அருமையா இருக்கும். வானத்திலிருந்து இயேசு பூமியில சிலுவையில ஜீவன் விட்ட உடனே பிதா என்ன செய்கிறார்? ஒரு கண்ணீர் அங்கிருந்து வேகமா விழுகிறது. அந்த காட்சி அவ்வளவு உருக்கமான காட்சி. அந்த காட்சியில நிறைய ஆவிக்க அர்த்தங்கள் இருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை பண்ணும் பொழுது பிதாவுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? பரலோகத்துல எல்லாரும் கொண்டாடுங்கன்னு சொல்லியிருப்பாரா? சும்மா நீ போ சொல்லிதான் அனுப்புற. மனு குலத்துக்காக நீ போகணும், பாடுகள் அனுபவிக்கணும், சிலுவையில நீ தொங்கணும், சபிக்கப்பட்டவன் என்று பேர் உனக்கு வரும்,
அப்படின்னு சொல்லி ஜனங்கள் உன்னை துப்புவார்கள், உமிழ்வார்கள், அவமானப்படுத்துவார்கள், வேதனைப்படுத்துவார்கள். இதுதான்ப்பா சிலுவையின் பாதை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அவர் அனுப்புறாரு. ஆனாலும் இந்த ஜெபத்தை பண்ணும் பொழுது, பிதாவே இந்த பாத்திரத்தை என்னை விட்டு வாசிங்க, எடுத்து போடும். போதும். பிதாவே என்னிடத்திலிருந்து இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். இந்த உபத்திரவத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். இந்த சோதனையை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். இந்த பாதையை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். நல்ல கவனிங்க. எல்லா உபத்திரமும் நமக்கு தீங்கு விளைவிக்கும்படிக்கு அனுமதிக்கப்பட்டவர் அல்ல. எல்லா அவமானங்களும் எடுத்து போடக்கூடிய அவமானங்கள் அல்ல. எல்லா முள்ளுகளும் எடுத்து போடக்கூடிய முள்ளுகளும் அல்ல. எல்லா காயங்களும் குணமாக்கப்பட வேண்டிய காயங்கள் அல்ல. எல்லா பாதையும், நாம் கடந்து போகிற இடுக்கமான பாதையும் நம்மகிட்ட விண்டு எடுத்து போட பாதை அல்ல. சில பாதைகள், சில உபத்திரவம், சில அவமானம், சில வேதனைகள் நாம் கடந்து போக வேண்டிய பாதையே. அல்லேலூயா. கடந்து போய்த்தான் ஆகணும். கடந்து போய்த்தான் ஆகணும். சிலுவையை கடந்து போய்த்தான் ஆகணும். சிலுவையை சுமந்துதான் ஆகணும். நீங்க ஜெபிக்கிறீங்க. அப்போஸ்தலன் பவுல் தான் நமக்கு குட் எக்ஸாம்பிள். 3 முறை ஜெபிக்கிறாரு. இந்த உபத்திரம் விட்டு போகுமா? போகல. ஆண்டவர் சொல்றாரு, இது உன்னிடத்துல போக வேண்டிய கூடிய பாத்திரம் அல்ல, பாதை அல்ல. ஆனா நான் உனக்கு ஒண்ணு செய்கிறேன், இதை தாங்கக்கூடிய கிருபை நான் உனக்கு தருகிறேன். அல்லேலூயா. சில உபத்திரவன பாதைகள், நீங்கள் வைத்திருக்கிற, நீங்க கொண்டிருக்கிற சில வியாதிகள், பலவீனங்கள், இயலாமைகள், டிசபிலிட்டிஸ், இது எல்லாமே சில பாத்திரங்களை கர்த்தர் உங்களிடத்தில் அனுமதித்ததே. இது என்ன செய்கிறது? இயேசு கிறிஸ்து, இப்ப நீங்க போய், அருமையான பாடல்கள்லாம் உண்டு, அவருடைய ஒவ்வொரு காயங்களால் நான் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களால் நான் எண்ணுவேன். இயேசுவை நீங்க போய் பார்க்கும் பொழுது பரலோக ராஜ்யத்துல வசனத்தின்படி அவர் காய தழும்புகளோட தான் அவங்க இருக்கிறார். சரியா? நீங்க அவரிடத்துல போய் சிலுவை பாதையை பற்றி நீங்க விசாரிச்சு நீங்க கேட்டீங்கன்னா, அவர்கிட்ட போய் சிலுவை பாதையினால நீங்க விசாரிச்சு கேட்டீங்கன்னா, அவர் சொல்லுவாரு, என்னை பரன் ஏறி போகக்கூடிய பலத்தை தந்ததே, கிருபையை தந்ததே சிலுவை. அவர் மரிக்கல அப்படின்னு சொன்னா அவர் பரலோகத்துக்கு போகவே முடியாது. அவர் மரிக்க வேண்டும், பின்பு உயிர்த்தெழ வேண்டும், பின்பு தேவனுடைய ராஜ்யத்தில் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அவர் உட்கார வேண்டும். பிதாவினுடைய வலது பாரிசத்தில் உட்கார வேண்டும் என்பதற்காக அதற்கு உண்டதான பலனையும் கிருபையும் தந்ததே நான் மார்க் 14வது அதிகாரத்துல 36வது வசனத்துல நான் கடந்து போன பாதை என்று இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுவார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, உபத்திரவம் நல்லது. உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அது நம்மை மகிமைக்கு ஆயத்தப்படுத்துகிறது, ரிவார்டுக்கு ஆயத்தப்படுத்துகிறது, வெகுமதிக்கு ஆயத்தப்படுத்துகிறது. அவனுக்கு தக்க பலன் அல்லது அவன் கடந்து போன பாதைக்கு தக்க பலன், அவன் கடந்து போன உபத்திரவத்துக்கு தக்க பலன், அவன் சுமந்த சிலுவைக்கு தக்க பலன், அவன் கொண்டிருந்த முற்கிரீடத்திற்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. அதனால ஜெபிக்கிறீங்க. சில உபத்திரவத்திற்கும் சில விடுதலைக்கு நீங்க ஜெபிக்கிறீங்க, சில போராட்டத்தை விடுவி ஜெபிக்கிறீங்க.
சில சத்துரு உங்களை விட்டு முழுவதும் போகணும்னு நீங்க ஜெபிக்கிறீங்க. ஆனால் சில பாத்திரங்களை கர்த்தர் அனுமதித்திருந்து அது எடுத்து போட முடியாத, எடுத்து போடக்கூடாத பாத்திரமா இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? அதனோடு பிரயாணம் பண்ண வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பலவீனம் நமக்கு நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னா, எங்க பலவீனப்படுகிறோமோ அங்கெல்லாம் கர்த்தர் பலனை தருகிறார். சில இடங்கள் அவமானப்படுகிறது நல்லது. எப்பவுமே நம்ம எப்பவும் தலை நிமிர்ந்து நடக்கணும், உயர்வை நடக்கணும் அப்படின்லாம் என்னைக்குமே கூட. சில நேரங்கள் அவமானப்படுறது நல்லது. சில நேரங்களில் கர்த்தர் உங்களை அவமானத்துக்குள்ள நடத்துறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உன்னுடைய அவமானத்தை கனமாய் மாற்ற முடியும் என்று உங்களுடைய வாழ்க்கையில சாட்சியால் நிலைநிறுத்தும்படிக்கே கர்த்தர் உங்க சில அவமானங்களை அனுமதிக்கிறார். ஊழியக்காரங்களுக்கு அநேக ஊழியர்கள் நான் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கிறேன். எந்த இடத்துல அவமானப்படுத்தேனோ அதே இடத்துல கர்த்தர் என்னை கிரீடமாய் வைத்திருக்கிறார். உன்னை கிரீடமா வைக்கணும் அப்படின்னு சொன்னா அவமான பாதை உண்டு. கர்த்தர் உன்னை மகிமையை நடத்தணும் அப்படின்னு சொன்னா இழிவாயின் ஜனங்கள் நடத்தக்கூடிய சூழ்நிலை உனக்கு உண்டு. சில பாத்திரங்கள் உன்னிடத்தில் எடுத்துக்கொள்ள கூடாத பாத்திரங்கள் உண்டு. ஏனென்றால் தேவன் ஒரு எளியவனை குப்பையிலிருந்தும் புலியிலிருந்தும் உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ணுகிறவர் உண்டு என்று சாட்சியாய் உன்னுடைய வாழ்க்கையில நிரூபிக்கும்படிக்கு சில பாத்திரங்களை உன் வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. சில பாத்திரங்கள் உன் வாழ்க்கையில் இருக்குது. பல வருடமாய் ஜெபிக்கிறீங்க, பல நாட்களை ஜெபிக்கிறீங்க, பல காரியங்களுக்கு நீங்க பிரயாசப்படுறீங்க. ஆனா அந்த பாத்திரம் உங்களை விட்டு நீங்க கூடாது இருக்கு. காரணம், உன்னிடத்தில் கர்த்தர் மகிமைப்படும்படிக்கு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னிடத்தில் தேவன் தமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு சில பாத்திரங்களை உன்னிடத்தில் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த பாத்திரத்தை சுமப்பதற்கும் கடந்து போவதற்கும் கர்த்தர் கிருபையை அளிக்கிறார். கிருபை அளிக்கிறார். நீங்க எப்ப எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னா, கிருபைக்காக ஜெபிக்கணும். கிருபைக்காக நீங்க ஜெபிக்கணும். கிருபைக்காக ஜெபிக்கணும். கிருபை தாங்க ஆண்டவரே, இந்த வேதனையை தாங்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, இந்த மனுஷனை சந்திக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, இந்த போராட்டத்தை மேற்கொள்ள எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, இந்த பாதையில நான் முழுமையா கடந்து போக எனக்கு கிருபை தாங்க. இப்பொழுது சில பாத்திரங்கள் ஜெபித்தும் கேட்கப்படாத, கர்த்தர் உங்களுக்கு பதில் அனுப்பப்படாத பாத்திரங்கள் இருக்குமே. ஆனால் நீங்கள் இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்கப்படும்படி செய்யும் என்கிற ஜெபத்தை விட்டுவிட்டு இந்த பாத்திரத்தை சுமக்க எனக்கு கிருபை தாரும் என்று ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில மகிமையை காண பண்ணுவார். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதிலை தருவார். எந்த ஜெபத்துக்கு பதிலை தருவார்? கிருபை. ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஜெபத்துக்கு, எல்லா ஜெபத்துக்கும் பதிலை தருகிறவர் தான். எல்லா ஜெபத்துக்கும் பதில் தருவார். ஸ்தோத்திரம். இந்த பாத்திரம் என்னிடத்தை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் அப்படின்னு இயேசு சொல்லல அப்படின்னு சொன்னா மனுக்குலம் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. வைக்கப்படுவ வாய்ப்பு இல்லை. ஒரு நாள் இந்த பகுதியை நான் தியானிக்கும் பொழுது அவருடைய அன்பு எனக்கு அவ்வளவாய் எனக்கு புரிந்தது. இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் என்று சொல்லிட்டு கொஞ்சம் கேப் விட்டிருந்தா இயேசு, இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் என்று ஜெபத்தை செய்து கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தார்னா பிதா இந்த ஜெபத்தை கேட்டு பதிலை தந்திருப்பாரானால், சிலுவை பாதையை, இந்த மரண பாதையை இயேசுவிடத்திலிருந்து எடுத்திருந்திருப்பாரானால் முழு மனுக்குணமோ பாதாளத்திற்கு போய்விடும். ரட்சிப்பு இந்த பூமியில இருந்து எடுத்துப்பட்டு போகும். எத்தனை கோடி ஜனங்களை, லட்ச ஜனங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இன்றும் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார், இன்றும் விடுவிக்கிறார், இன்றும் சுகம் அளிக்கிறார், இன்றும் அற்புதங்களை செய்கிறார், இன்றும் நம்மை கனப்படுத்துகிறார், இன்றும் நமக்கு சோதனையில ஜெயத்தை தருகிறார், உலகத்தை ஜெயிக்கும்படிக்கு கிருபை அளிக்கிறார். இன்றும் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் மரணத்தை ஜெயிக்கக்கூடிய புதிய ஜீவனையும் கர்த்தர் அவர் தந்திருக்கிறார், அபிஷேகத்தை தருகிறார், கிருபையை தருகிறார். ஒருவேளை இந்த ஜெபத்தை பிதா கேட்டிருந்து பதில் தந்திருப்பார்னால் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இந்த பூமி இழந்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் நீ கடந்து போகிற சில பாதைகள், உபத்திரவங்கள் கர்த்தர் உன்னிடத்திலிருந்து எடுத்து போடாதபடிக்கு அதனோடு கடந்து போகும்படி கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் தேவனிடத்திலிருந்து நம்ம என்ன செய்வோம்? கிருபையை பெற்றுக்கொள்வோம். என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும்? கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொன்னேன், கிருபை என்றால் பலன், பவர். கிருபை என்றால் பவர், காட்ஸ் பவர், ஸ்பிரிச்சுவல் பவர், தேவனுடைய பலன். கிருபை என்றால் என்ன? தேவனுடைய, சொல்லுங்க, கிருபை என்றால் என்ன? தேவனுடைய பலன், தமது பலன். கர்த்தர் தமது பலனை தருகிறார். தமது பலனை தந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? சோதனையை ஜெயிக்கும்படிக்கு, எல்லாரும் சொல்லுங்க, சோதனையை ஜெயிக்கும்படிக்கு, சோதனையில பலப்பட்டு அதை ஜெயிக்கும்படிக்கு. ஒரு பிரேயர் ரெக்வஸ்ட் நான் சொல்லியிருந்தேன். ஜான் வெங்கடேஷ் திருமணமாகி 5 வயது குழந்தை, 2 வயது குழந்தை, 2 குழந்தை இருக்கிறாங்க. நல்ல விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன், நல்லா ஸ்மார்ட்டா இருப்பாரு, ஐடியில் நல்லா ஒர்க் பண்றாரு, நல்ல சம்பளம். ஆனா மரண படுக்கை, மரண வேதனையில் இருக்கிறான். 3 வருஷமா போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரியாது, சமீபத்தில் தான் எனக்கு தெரிய வந்தது. உபத்திரவமான இக்கட்டான சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சில பாதைகளை கர்த்தர் நமக்கு, மரண பள்ளத்தாக்கு போன்ற பாதைகளை கர்த்தர் அனுமதிப்பதன் காரணம் என்ன? துன்மார்க்கன் மடிந்து போடுவதை போல நாம் மடிந்து போகாதபடிக்கு மரணத்துக்கு ஏதுவான நோய்களையும் மரண பாதைகளையும் மரண பள்ளத்தாக்கையும் ஜெயிக்கும்படிக்கு, உலகத்திற்கு சாட்சியாய் நம்மை நிறுத்தும்படிக்கு அவர் நமக்கு அனுமதிக்கிறார். You are the testimony, you are the witness. நீங்களே எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். எதுக்கு சாட்சி? மரணத்தை ஜெயிக்கிறவர்கள் என்கிற சாட்சி, பாதாளத்தை ஜெயிக்கிறவர்கள் என்ற சாட்சி, சோதனையை ஜெயிக்கிறவர்கள் என்ற சாட்சி, பிசாசை ஜெயிக்கிறவர்கள் என்ற சாட்சி, அவமானப்பட்ட அதே இடத்துல எழும்பி நிற்கிறோம் என்கிற சாட்சி. நீங்களே கர்த்தருக்கு சாட்சியாய் இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. சில வாலிபர்கள் எல்லாம் சில கொடிய நோய்களை தாக்கப்பட்டிருக்கும் பொழுது எனக்கே சில நேரங்கள்ல நமக்கு எத்தனை நாள் தெரியலையே அப்படின்லாம் யோசனை வருது. நம்ம சரீரத்துக்குள்ள என்ன நோய் இருக்குன்னு நமக்கே தெரியல, முடிவில் தான் அதெல்லாம் நமக்கு தெரியுது, லாஸ்ட் ஸ்டேஜில் தான் நமக்கு தெரியுது. சில டாக்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியல. நல்லா தானே இருக்க, இல்லை என்னால் முடியல, இல்லை நல்லா தானே இருக்கிற, ரிப்போர்ட்லாம் எல்லாம் நம்ம பாசிட்டிவாக தானே வந்திருக்கு, ஒன்றுமே இல்லையே, நல்லா தானே இருக்கிற. ஒரு வாலிப பிள்ளை அப்போலோவில் 3 மாதம் வச்சுருந்தாங்க. லட்சக்கணக்கில் போய் வீடை விற்று செலவு பண்ணி பார்த்தான். 3 முறை நான் போய் பார்த்து ஜோம் பண்ணிட்டு வந்தேன், ஒரு 7-8 வருஷங்களுக்கு முன்பதா. ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா எல்லாமே கிளியர். ஆனா ஒவ்வொரு நாளும் அவளுக்குள்ள சத்தெல்லாம் போய் இம்யூனிட்டி எல்லாம் குறைஞ்சி நல்ல புஷ்டியா இருந்த பிள்ளை தோல் மாதிரி ஆயிட்டா, எலும்பு தோல் மாதிரி ஆயிட்டா. ஸ்தோத்திரம். சில நோய்கள் அப்படி இருக்குது, யாரும் கண்டுபிடிக்க முடியும். நமக்குள்ள என்ன நோய்கள் நமக்கே தெரியாது, லாஸ்ட் ஸ்டேஜில் தான் நமக்கே தெரிய வருது. கடைசியில் டாக்டர் வந்து இந்த நோய் போய் ரெஸ்ட் எடுங்க,
கடவுளை வேண்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. மரண பாதை, மரண வேதனை, மரண நோய், மரண இருள், பள்ளத்தாக்கு நமக்கு விதைக்கப்பட்டிருந்தாலும் அவைகளால் நாம் மேற்கொள்ளும்படிக்கும் அல்ல, நாம் அவைகளை மேற்கொள்ள முடியும் கர்த்தருடைய நாமத்தில் என்று சாட்சியா நிலைக்கும்படிக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க நோயை பார்த்து நீங்க பேசணும், பிசாசை பார்த்து நீங்க சொல்லணும், போராட்டத்தை பார்த்து நீ பேசணும். நீ என்னை மேற்கொள்ளும்படிக்கு கர்த்தர் என்னை அழைக்கல, நான் உன்னை ஜெயிக்கும்படிக்கு தான் கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பொருளாதார பிரச்சனையா, பொருளாதாரத்தை பற்றி பேசணும். பொருளாதாரமே, நீ என்னை விழுங்கும்படிக்கு, உன்னால நான் தற்கொலை பண்ணி சாகும்படிக்கு, கடனா உன்னால நான் தற்கொலை பண்ணி சாகும்படிக்கு, நீ என்னை ஜெயிக்கும்படிக்கு கர்த்தர் என்னை அழைக்கல, நான் உன்னை ஜெயித்து கர்த்தருக்கு சாட்சியாய் இந்த பூமியிலே வாழும்படிக்கு கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். உங்க ஜெபமே மாறணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிருபை கேட்கணும். கர்த்தர் இடத்துல என்ன கேட்கணும்? கிருபை கேட்கணும். கிருபை தாங்க ஆண்டவர். கிருபைக்காக நீங்க வாஞ்சிக்கணும். எப்போ எப்படி கிருபை கிடைக்கும்? தாழ்மைப்படும். சிலர் நல்லா வாழ்ந்து கட்டு இருந்தாலும் கர்வம் போகாது. இந்த பக்கத்தில் நானும் மனைவியை ஊழித்து போகும்பொழுது ஒரு குடும்பத்தை பார்த்தோம். ஒரு வயசான தம்பதி இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் ஆண்டவரை பற்றி சொல்லி கேட்டுட்டு கடைசி சொன்னால் நானும் கிறிஸ்தவன் தான் சொன்னார். ஆச்சரியமாயிடுச்சு. என்னங்க கிறிஸ்தவன் சொல்கிறீங்க, இவ்வளோ நேரம் நான் இவ்வளோ நேரம் பேசிட்டேனே. இப்போ சர்ச்சுக்கு போகிறது, சர்ச்சுக்கெல்லாம் போகிறதில்ல, எங்கேயும் போகிறதில்ல, சும்மா வீட்டில் ஏதோ சாப்பிட்டுருக்கோம். அப்புறம் அவர் பெருமையை பேசினார். நான் சர்ச்சில் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், சர்ச்சை கட்டினேன், அதை செஞ்சேன், அப்படி செஞ்சேன், அப்படி. இங்கே பெருமை. வாழ்ந்து கட்டி குட்டிச்சாராய் ஒண்ணுமில்ல மாட்டாலும் தருத்தறது போனால் என்னது? தாழ்மைப்படுவர்களுக்கு கர்த்தர் நமக்கு தமது கிருபையை அளிக்கிறார். அல்லேலூயா. உண்மைதான். ஒரு காலத்துல நீங்க நல்லா இருந்திருப்பீங்க, ஒரு காலத்துல நல்லா ஜெபம் பண்ணிருப்பீங்க, ஒரு காலத்துல நல்ல ஊழியம் செஞ்சிருப்பீங்க. தாழ்மைப்படுங்க. இயேசு கிறிஸ்து இருந்தா எப்படி இருந்திருப்பார்? தெருவில் இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் எப்படி இருந்திருப்பார்? அவர் இருக்கிற இடமே தெரியல. பாவி இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டார். பாவி உட்கார இடத்துல போய் அவருக்கு வித்தியாசமே தெரியல. ஒரு பாவிகளோடு உட்கார்ந்து அவர்களோட சம்பாஷணை பண்ணி அவங்களுடைய தன்மை என்ன, அவங்க என்ன பாவத்தில் இருக்கீங்க, உங்க ஜீவன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவங்களிடத்துல பரிசுத்த வாழ்க்கையை காண்பித்துக் கொண்டு அவர்களோடு போய் தாழ்மையாய் உட்கார்ந்திருந்தா உங்க இருதயம் தாழ்மைப்படணும். ஒரு நல்ல ஆவிக்குரிய இருதயத்துக்குனுடைய அடையாளமே தாழ்மைதான். தாழ்மைப்படணும். நான் எப்படி தெரியுமா, நான் எப்படி ஜோமனன் தெரியுமா, நான் எவ்வளவு வருஷம் விசுவாசி தெரியுமா, நான் எவ்வளவு ஊழியம். கிருபை வேணும்னா தாழ்மைப்படணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. படுத்த படுக்கையிலே சில வியாதிஸ்தர்களும் பெருமையை தான் பேசுவாங்க. உடைக்கணும் அதெல்லாம். சில வியாதிஸ்தான் போனோம்னா நான் அப்படி, நான் இப்படி மறிக்கிற சிலர் கர்வத்திலேயே மறிக்கிறாங்க, பெருமையிலேயே மறிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நான் எப்படி வாழ்ந்தேன் அந்த இதெல்லாம் சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ். இதெல்லாம் மனநிலைமை பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை. புரியல, தெரியல, கண்கள் திறக்கப்படல. ஸ்தோத்திரம். கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்று நாம் அறிவோமானா நாம் தாழ்மைப்படுவோம். எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், என்னை நடத்துகிறவர் எவ்வளவு பெரியவர் என்று அந்த ஞானம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம தாழ்மைப்படும். யோவான், அப்போஸ்தலன் யோவான் தரிசனத்தை பார்த்த உடனே அவன் என்ன சொல்றான்? செத்தவனை போல. மனோவா என்ன சொல்றான்? நம் கர்த்தரை கண்டு நம்ம சாகவே சாவோம், கீழே விழுகிறான். ஆபிரகாம் என்ன செய்யறான்? முகங்குப்புற விழுகிறான். He kissed the ground அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முகம் மண்ணில் படுகிற அளவுக்கு மோசே விழுறான். இஸ்ரவேல் புத்திரர்கள் அவருடைய மகிமை கண்டு தரையில விழுறாங்க. தாழ்மை. ஒரு ஆமென் சொல்லுங்க. தாழ்மைப்பட்டு அவருடைய சமூகத்துல உபத்திரவத்துக்கு இந்த பாத்திரத்தை குறித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. நமக்கு சில பாத்திரங்களை கர்த்தர் நிச்சயம் நம்ம விட்டு நீங்க பண்ணுவார், சந்தேகமே இல்லை. சில காலங்கள் இருக்கும், சில நேரங்களை கர்த்தர் நியமிச்சிருப்பார். ஏற்ற காலத்துல அவர் செய்வார். தமக்கு சித்தமான நேரத்துல கட்டாயம் சில பாத்திரங்களை நம்ம விட்டு நீங்கும்படி செய்வார். சில பாத்திரங்களை கர்த்தர் அவர் நம்மை தாங்கும்படிக்கு, கடந்து போகும்படிக்கு கிருபை அளிக்கிறார். கர்த்தர் கிருபை தந்து
உங்களை நடத்துவாராக. ஏனென்றால் உங்களை மகிமைப்படுத்தும்படிக்கு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு, உங்களை சாட்சியால் நிறுத்தும்படிக்கு, அவர் உங்களோடு இருக்கிறார் என்று உலகத்துக்கு காண்பிக்கும்படிக்கு, அவர் உங்களோடு கூட இருந்து காரியங்களை நடப்பிக்கிறார். நீங்கள் தனிமையா இல்ல, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படிக்கு ஒவ்வொரு நாளும் சில பாத்திரத்தை உங்களோடு இருக்க பண்ணுகிறார். சில உபத்திரவம் நமக்கு நல்லது, சில அவமானம் நமக்கு நல்லது. அது நம்மை பலவீனப்படுத்தாமல் ஒவ்வொரு நாள் அது நம்மை பலப்படுத்தும், கனப்படுத்தும், மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கும். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாம் எழுந்து நிற்போமா? எல்லாம் எழுந்து நின்று 2 நிமிஷம் நீங்க உண்மையாய் நீங்க ஜெபிக்க போறீங்க. ஷபரிகராமா, நீங்க கடந்து போகிற பாத்திரம் என்ன? நீ கடந்து போகிற பாதை என்ன? நீ கடந்து போகிற உபத்திரம் என்ன? நீண்ட நாளாய் நீங்கள் சுமக்கிற சிலுவை என்ன? அதை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துங்க. இப்போ உங்க சிந்தனையில நிறுத்துங்க, உங்க ஜெபத்தில் இப்பொழுது வந்து நிறுத்துங்க. இதுதான் என்னுடைய சிலுவை, இதுதான் என்னுடைய உபத்திரவம், இதுதான் என்னுடைய பாதை. கர்த்தாவே, இதை நினைக்கும் போதெல்லாம் என் இருதயம் கலங்குகிறது. ஆண்டவரே, இதை யோசிக்கும் போதெல்லாம் எனக்குள்ளே என் இருதயம் தியங்குகிறது, என் ஆத்துமா கலங்குகிறது. இதை நான் ஜெயிக்க எனக்கு கிருபை தாரும். எல்லாரும் சத்தத்தை வைத்து ஜெபிங்க. வாயை திறந்து நான் சொல்லி ஜெபிக்கிற மாதிரி நீங்க ஜெபிக்கணும். கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்கப்பா. இயேசுவுக்கு நீ கிருபை தந்தீரே, உமது குமாரனுக்கு கிருபை தந்தீரே, உமது குமாரனுக்கு கிருபை தந்தீரே. உமது கிருபா ஆண்டவரே, உமது குமாரனுக்கு கிருபை தந்ததை போல இந்த பாத்திரத்தை நான் சுமக்கும்படிக்கு எனக்கு கிருபையை பொழிந்தருளோ, கிருபையை பொழிந்தருளோ, கிருபையை பொழிந்தருளும் ஆண்டவரே. இந்த வேதனையை கடந்து செல்ல, இந்த வேதனையை நான் சுமக்க உமது கிருபையை தாங்கப்பா. இந்த அவமானத்தை சுமக்க உமது கிருபையை தாங்க ஆண்டவரே. இந்த கசப்பான சூழ்நிலையை நான் கடந்து போக உமது கிருபையை தந்தருளோ. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் பலனுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலனுடன். சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலுமதே. இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை. பரலோக பிதாவே, உமது கிருபைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உமது கிருபை இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. உமது கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் நாங்கள் சாத்தானையும் உலகத்தினுடைய அந்தகாரத்தையும் ஜெயிக்க முடியாது. இதனாலும் ஜெபத்திலே பங்கு பெற்ற யாவருக்கும் அது கிருபையை பொழிந்தருளுவீராக. இந்நாள் முதற்கொண்டு முது பிள்ளைகள் கிருபை உள்ளவர்களாய், பாத்திரத்தை நீங்க கூடாத, நீக்க முடியாத, ஆண்டவரே இதுவரை நீங்காத சில உபத்திரமான பாதைகளை கடந்து போக கர்த்தர் உமது பிள்ளைகளுக்கு கிருபையை தந்தருளுவீராக. சோர்ந்து போறவனுக்கு கிருபை தாங்கப்பா. பலவீனப்பட்ட போது கிருபை தாருங்க ஆண்டவரே. முடியலே என்று உட்கார்ந்து இருக்கும் போது கிருபை தாருங்க ஆண்டவரே. ஒருவருடைய மனிதனுடைய உதவி இல்லாத சமயத்துல கிருபையை தாருங்க ஆண்டவரே. பலவீனப்பட்ட பொழுது கிருபை தாங்க, நோய்வாய்ப்பட்ட பொழுது கிருபை தாருங்க, பாதைகள் அடைக்கப்பட்ட பொழுது கிருபை தாருங்க, வாசல்கள் அடைக்கப்பட்ட பொழுது கிருபையை தாருங்க ஆண்டவரே. எழும்பி நிற்க கூடாதபடி இருக்கிறதன் எல்லா தடைகள் மத்தியிலும் பிள்ளைகளுக்கு கிருபையை தந்தருள முடியாய்.
அவைகள் யாவது மீது வெற்றி சிறக்கும்படியாய், அவைகள் யாவற்றின் மீது தேவ வல்லமை வெளிப்படும்படியாய் கர்த்தர் சபையை கிருபையினால் நிரப்பும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டு நடத்தட்டும். தடைகளை நீக்க போடுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்துக்கு, இருதயத்தின் ஜெபத்துக்கு நீ பதில் தந்து கர்த்தர் அவர்களோடு இருந்து பெரிய காரியங்களை நினைப்பூட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் இயேசுங்கிற வல்லமை நாமத்தை ஜெபங்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.